வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜாலித். வணக்கம் ஜாலித், தகவல்களை பகிரலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்தங்கூர் பகுதியில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் நனைந்து சேதமாகி இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் பெருமளவில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணி மற்றும் நடவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி பகுதிகள் முழுவதும் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தொடர் கனமழை பெய்ய தொடங்கியது. கடந்த 4 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து விளைநிலங்களிலும் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி, அதன் தொடர்ச்சியான கிராமப்புற பகுதிகளான திருத்தங்கூர், ஆலிவலம், ஆண்டாங்கரை, ஆலாத்தூர் மற்றும் மாங்குடி, மருதவனம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் வயல்வெளிகளில் நேரடி விதைப்பு பணி, நடவு பணி ஈடுபட்டிருந்தனர். அந்த பகுதிகள் முழுவதும் தொடர்ச்சியாக மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் வயல்வெளிகளில் உள்ள அனைத்து நெற்பயிர்களும் அழுக தொடங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய பணி மேற்கொள்வதற்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக விவசாயிகள் தங்களுடைய கண்ணீரை வெளிப்படுத்தி வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் முறையாக பாசன வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் மதகுகள் தூர்வாராமல் இருப்பதே இதற்கு காரணம். பாசன வடிகால்கள் ஆங்காங்கே உள்ள மதகுகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும். பாசன வாய்க்கால்கள் மதகுகள் சரியாக இல்லாத காரணத்தால் மழைநீர் வடியாமல் இருப்பதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். துறை சார்ந்த அதிகாரிகள் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பாசன வடிகால்கள் மதகுகள் தூர்வார வேண்டும். பாசன வடிகால்களில் படர்ந்துள்ள வெங்காய தாமரைகளை முறையாக வெளியேற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கூறி வருகின்றனர். இனிதா, தகவல்களுக்கு நன்றி ஜாலிட்.